2023 செப்டம்பர் மாதம் என் ஃப்ரெண்டு மூலிமா ஒருத்தர் மூலிமா இவங்க வந்து அறிமுகமாகறாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்டென்ஷனாக வந்து என்னை அறிமுகப்படுத்தி சொல்லி கேட்டு தான் இவங்க வந்து என்கிட்ட அறிமுகமாயிருக்காங்க. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. வந்த உடனே பேசினாங்க, நல்லா ஃப்ரெண்டாக பண்ணாங்க. ஒரு 2 நாள் பேசிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் பற்றிலாம் பேசிட்டு இருப்பாங்க, வாய்ஸ் ஓவர்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாக 2 நாள் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கோம். அப்போ தான் சொன்னாங்க, நான் சிங்கிள் பேரண்ட், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது, அப்படியா பார்க்கலாம், நானும் அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் 40 நாள் அப்படிங்கும்போது அவங்க அம்மாவை கூட்டு போய் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க வீட்டை வச்சு என்ன பேசுனாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறா, கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ட்ராவல் ஆகிறாங்க. போகும்போது என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம், நான் ஒரு லீவ் போகிறதாங்க எல்லாம் ஒன்றா பழகிட்டு கொஞ்ச நாள் போகும்போதே எனக்கு வந்து உங்களை மாதிரியே ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணணும்னு என்னை கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸில் காசு ஏமாற்றிக்காங்க. அதுக்கும் நான் சொல்கிற ரீசன், ஒரு பிஸ்னஸ் எனக்கு இன்ட்ரோ கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒரு இடத்த சொல்லி விட்றோம். அந்த ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசுகிறாங்க, 8 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க அந்த இடத்த எடுக்கிறாங்க, ஒரு 2 மாதம் ரன் பண்ணுறாங்க. இவங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னு உடனே யாரோ அது ஹராமன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த காசை திருப்பி வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் உட்காந்துட்டு கிண்டி ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காசை திருப்பி வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க அக்கௌண்ட்லேயே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஜனவரி 15 அவங்க அமௌண்ட்டை திருப்பி போயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்களோட ட்ராவல் பண்ணி தான் இருந்திருக்காங்க. நான் என்னன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் காசு கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் கொடுத்துருக்கேன். என் ஜுவல்ஸ் அங்கே இருக்கு. என்னோட எவ்வளவு கொடுத்துருப்பீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 18 கிட்ட இருக்கும். நான் வெளியில் வாங்கி கொடுத்தது எல்லாமே பார்த்தாங்க. அக்கௌண்ட்ல வந்து ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பிளஸ் இல்லாமல் ஒரு 4.5 லட்ச ரூபா நகையும் இருக்கு. என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு 2 வண்டியோட தான் அங்கே இருக்கு அவங்க கிட்ட. இதை கேட்டுருவேன், எங்க திருப்பி வந்து கேட்பேன்றதுனாலே அவங்க என்ன பண்ணா, மகளிர் ஆணையம் போய் எனக்கு கொடுக்குறாங்க. மகளிர் ஆணையம்ன்றது ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க, ஏதோ ஒரு விஷயம் ஹாரஸ் பண்ணாங்க, இல்லை வந்து டவுரி கேட்டாங்க, காசு எண்பது பண்ணாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் எடுத்துட்டு கொடுத்தாங்க. ஏன்னா நான் எங்க திருப்பி கேட்டுருவேன்னு என்னை பிளாக் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. என்னை கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆட்சிகள் இந்த கல்யாணம் பண்ணது எப்படிப்பா பண்ணாம தெரியாமலாம் யாரும் பண்ணல, எல்லாம் தெரிஞ்சா யாரும் குழந்தை கிடையாது, பார்த்துருப்பீங்க போட்டோவை எல்லாமே சொல்லி தான். ட்ரெஸ் எனக்கு முன்னாடி நாள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவங்க தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஒன்னே ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த ஷர்ட்டும் அந்த வேஷ்டி மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். மற்ற இது வரைக்கும் அந்த 6 மாசத்துல எல்லா செலவுமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி நாள் தான் போய் வாங்குறோம், அன்னைக்கு போடுறோம், அன்னைக்கு வெயிட் பண்ணுறோம் 1 hour. எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் போகிறோம், அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியும், எல்லாமே பண்ணதுக்கும் அன்னைக்கு நைட்டு அவங்க இல்லை கல்யாணம் முதலாளமா என் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி அவங்க அம்மா தான் என் வீட்டுக்கு அனுப்புறாங்க. என் வீட்டு தான் இருக்கா. மறுநாள் நான் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்ல பிஎம் ஜுவல்லர்ஸ்ல திருப்பியும் போயிட்டு ஒரு செயின் நடமா இருந்தது, எங்க பூர்வீக செயின், அதையும் மூட்டா ஓட்ட கொடுக்குற ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்காப்ல. மறுநாள் அவங்க பொண்ணை போய் ஹாஸ்டல்ல பார்த்து வரோம். அவங்க கங்கராஜ் சொல்றான், எல்லாமே 2 நாள் தான் போகும். இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது தெரியல, எனக்கு டிமாண்ட் அதிகமாக வச்சு செய்வேன் சொல்லி எனக்கு சில கமிட்மெண்ட்லாம் கேட்டாங்க. நான் முடியாது, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது, இதுக்கு இன்டென்ஷனா இது வந்ததுனால இது கிளியரா தெரியுது ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த மாதிரி போயிட்டாங்க. நான் அப்பயுமே மகளிர் ஆணையம் சொல்லிட்டு வந்தேன், நீங்க என்ன சொல்லுங்க ஓகேங்க, அவங்க வீட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போட நான் போற கேரக்டர் கிடையாது. நான் அந்த மாதிரி பின்னாடி சுத்திட்டு உட்காந்த கேரக்டர்லாம் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு சினிமாவில் தான் வந்திருக்கேன். எல்லாமே எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் பிறந்து வளர்ந்த எல்லாமே சினிமா தான். நான் இன்னைக்கும் நிறைய சொல்ல மெம்பராக தான் இருக்கேன். இது இல்லாமல் ஈவெண்ட்ஸ் எனக்கு ப்ரொஃபஷனல் பிசினஸ் 5 வருஷமா போயிட்டு எனக்கு 5 ஸ்டாஃப் வேலை பார்த்துட்டா நான் ப்ராப்பரா 80% பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேஷன்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கு, சம்மன் கொடுத்தாங்க, அவங்க ஆஜராகல. ஸோ இது என்ன பண்ணலாம்னா மேல் கொண்டு நீங்க கோர்ட்டு கூட பார்த்துக்கலாம், கோர்ட்டு கொடுத்து மாற்றிட்டு அப்படி சார்.